இன்று இந்தியாவில் மிகவும் முக்கியமாக சில விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி உச்ச நீதிமன்றத்திலே சில அமைப்புகள், இந்து மற்றும் பிற சில அமைப்புகள் முகலாயர்கள் படையெடுப்பிற்கு பின்னால், இன்வேடர்ஸ் சொல்றாங்க ஆங்கிலத்திலே சொல்கின்ற பொழுது, இந்தியாவிலே இன்வேடர்ஸ் படையெடுப்பாளர்கள் படையெடுத்து வந்து அன்றைய காலகட்டத்திலே சைவம், வைணவம், புத்த மதம், சீக்கிய மதம் இப்படி இருந்த எல்லா மத ஆலயங்களையும் இடித்துவிட்டு அங்கே மசூதிகளை கட்டியதாக ஒரு சில இந்து அமைப்புகளும் வேறு சில அமைப்புகளும் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அதை மீண்டும் புனரமைப்பு செய்து அந்த இடங்களை இந்து அமைப்புகளிடமோ அல்லது சைவ, வைணவ, புத்த, சீக்கிய அமைப்புகளிடமோ, எந்த அமைப்புகளுடைய வணக்க ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டிருந்ததோ அந்த அமைப்புகளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் நாம் சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 1947 சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சாசன சட்டத்தை உருவாக்கிய பொழுது அன்றைய காலகட்டத்திலே இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி 1947க்கு முன்னால் என்ன வணக்க வழிபாடுகள் இருந்ததோ, எப்படி சமய மத ஒற்றுமைகள் இருந்ததோ, வணக்க வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்ததோ, அவையெல்லாம் அப்படியே இருக்க வேண்டும். அதை எந்த காரணம் கொண்டும் மாற்றவோ, திருத்தவோ, இடிக்கவோ, உடைக்கவோ கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். 1947 நம்ம சுதந்திரம் பெற்று சட்டமேதை அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் பிரியாம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய அரசியல் சாசன சட்ட முகவுரை, அந்த முகவுரையிலும் இது தெளிவாக இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, சோசியலிச கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், எந்த ஜாதி சமயங்களையும் பின்பற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போலவே 1991 அமுல்படுத்தப்பட்ட சட்டத்திலும் அதையே திரும்பவும் சொல்லி இருக்கிறார்கள். எந்த காலகட்டத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி சமயங்களை முன்னிறுத்தி எந்த சமுதாயத்துக்கும் பிரச்சனைகள் வராமல் ஜனநாயக நாடாக இந்தியா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் பின்னோக்கி சென்று சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக சட்டங்கள் வரையறுக்கப்பட்டு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் நாம் வணக்க வழிபாடுகளால் வேறு வேறாக பல மதங்களை பல வணக்க வழிபாடுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதை உணர்ந்து இந்தியர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பேதமில்லை என்று அனைவரும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, மேம்பட இந்தியர்களாக, இந்திய மக்களாக ஒன்றுபட்டு நாம் பாடுபட உறுதியேற்றிருக்கிறோம். இந்த உறுதிமொழியை ஏற்றுத்தான் அமைச்சர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், அரசு பதவிகளிலே பெரிய பதவிகளை வகிப்பவர்களும், சட்டங்களை நிர்ணயிப்பவர்களும், உச்ச நீதிமன்றங்களிலே அல்லது நீதிமன்றங்களிலே இருப்பவர்களும்
செயல்பட வேண்டும். சட்டத்தில் தான் இந்திய ஆட்சி இருக்கிறது, சட்டம்தான் மக்களை சமமாக நடத்துகிறது என்று எண்ணுகின்றோம். ஆனால் பாபர் மஜீதி இடிக்கின்ற பொழுது 1992 பாபர் மஜீதி இடிக்கின்ற பொழுது டிசம்பர் 6 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்தது. இன்று ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய காங்கிரஸ் ஆட்சி அன்று ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறிவிட்டது. இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தால் அந்த பாபர் மஜீதை இடிப்பதை தடுத்திருக்கலாம். சரி, அது நடந்து முடிந்து விட்டது, அதை திரும்ப பேச வேண்டாம். இப்பொழுது பாபர் மஜீதும் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயிலும் கட்டப்பட்டு அதுவும் இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் ராமருடைய சிலை அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது. அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரவேற்போம், வாழ்த்துவோம். அவர்களுடைய நம்பிக்கையை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், போற்றுகின்றோம். அது அவர்களுடைய மத நம்பிக்கை, இந்து மக்களுடைய மத நம்பிக்கை. இதற்கு இடையில் மீண்டும் மீண்டும் இப்பொழுது நானவாபி மசூதி என்று சொல்லக்கூடிய அந்த மசூதி சிவன் கோயிலாக இருந்தது என்று ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பி அதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றங்களும் உத்தரவு வழங்கி அது ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் மசூதி, அந்த மசூதியையும் இதை போலவே சொல்கிறார்கள். அங்கேயும் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆணையிடப்பட்டு அவர்கள் ஆர்கியாலஜியில் வந்து அதை பார்க்கலாம் என்று அந்த வழக்கும் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே அந்த மாவட்டத்தில் அந்த மசூதி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது, மற்றவர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாநிலத்தை சார்ந்த மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்களோ அந்த மாவட்டத்திற்கு போகக்கூடாது என்று காவல்துறை முழுமையாக தடை செய்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கலவரமாக இருக்கிறது, பெரிய கலவரம் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சூழல் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாம் திரும்ப திரும்ப இங்கே சொல்லுவது என்ன என்று சொன்னால், முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள், அதற்கு முன்னால் பல பேர் படையெடுத்து வந்தார்கள். இந்தியாவிலே பல மன்னர்கள் பல பகுதிகளிலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அதை தாண்டி கிருஷ்ணதேவராயர், இப்படி தெலுங்கிலே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களும் இங்கே படையெடுத்து வந்து தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி பல பகுதிகளில் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதே போல மைசூரை பொறுத்தவரை திப்பு சுல்தான் அவர்கள், ஹைதர் அலி போன்றவர்கள் ஆட்சியிலே இருந்திருக்கிறார்கள். இப்படி பல காலம் தொட்டு பல மன்னர்கள், நவாபுகள், ஆற்காடு நவாபு, இப்படி பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பல பகுதிகளிலே பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இன்று கூட நம் காஷ்மீரிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த மன்னர் கடைசி நேரத்தில் இந்தியாவோடு வந்து சேர்ந்ததால் தான் அந்த பிரச்சனை. முதலிலேயே அவர் இந்தியாவோடு சேர்ந்திருந்தால் காஷ்மீர் இரண்டாக பிரிவுபட்டிருக்காது. அவர் கடைசி வரை இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் இந்தியாவுடன் நான் சேர்கிறேன் என்று நேரு அவர்களிடம் வந்து சொன்னதால் தான் இந்த பிரச்சனையே வந்தது. இதற்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று தனியாக இருக்கிறது. இப்படி இரண்டு பிளவாக காஷ்மீரும் இருக்கிறது. இன்று வரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கின்ற பொழுது இந்தியா ஜனநாயக நாடாக மாறி 78வது சுதந்திரத்தை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இந்த 78 ஆண்டு காலம் ஜனநாயகத்தை நம்பியவர்களாக, இந்தியர்களாக, அனைத்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது மீண்டும் சில பழமைவாத அமைப்புகள் என்று சொல்லுவதா, அல்லது தீவிரவாத அமைப்புகள் என்று சொல்லுவதா, இல்லை ஜாதியவாத அமைப்புகள் என்று சொல்லுவதா? இந்த அமைப்புகள் முகலாயர்கள், இன்வேடர்கள், அவர்கள் வந்து சைன சமயத்தை, வைணவ சமயத்தை சார்ந்த வணக்க ஸ்தலங்களை
சீக்கியர்கள் சார்ந்த வணக்க ஸ்தலங்களை, புத்தர்கள் சார்ந்த பௌத்தத்தை சார்ந்த வணக்க ஸ்தலங்களை எல்லாம் இடித்துவிட்டு அங்கே மசூதிகளை கட்டி இருக்கிறார்கள். அதை நாங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருப்பது, அதை நீதிமன்றமும் எடுத்திருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி 3 நீதிபதிகள் தலைமையிலே அந்த அமர்வு விசாரிப்பதாக இருக்கிறது. இங்கே நாம் எல்லாம் இந்திய மக்களாக சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிகளை இடித்து நாம் அனைவரும் 500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று ஜாதி மதங்களை கையில எடுத்துக்கொண்டு 500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று இந்தியாவை 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியாவாக பார்க்க போகிறோமா? அல்லது உலகத்திலே முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடு, அறிவில் சிறந்த நாடு, அனைத்து வகையிலும் முன்னேறி வருகின்ற நாடு, 5வது இடத்திலே, பொருளாதாரத்திலே 5வது இடத்திலே இருக்கின்ற நாடு என்றெல்லாம் இன்றைய மக்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் மற்ற மாநிலத்தில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் கூறுகிறார்கள். நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வானத்திற்கு ராக்கெட்டை ஏவி இருக்கிறோம், சந்திரனிலே காலடி பதித்து விட்டோம், இப்படி சூரியனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகின்றோம். அதே நேரத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நோக்கி நாம் திரும்ப சென்று இதற்கு பதில் சொல்லுங்கள் என்றால் 1947 சட்டமேதை அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதித்து நாம் நடக்கப் போகிறோமா? அல்லது 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நம்பிய ஜாதி மதங்களை கையிலே பிடித்து கொண்டு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கட்டடங்களை எல்லாம், அப்படி பார்த்தால் தாஜ்மஹால் முகலாயர்கள் கட்டப்பட்டது, ஆக்ரா முகலாயர்கள் கட்டப்பட்டது, பல நீதிமன்றங்கள் முகலாயர்களால் கட்டப்பட்டிருக்கிறது, செங்கோட்டை முகலாயர்களால் கட்டப்பட்டிருக்கிறது, இப்படி பல கட்டடங்கள் இந்தியாவிலே முகலாயர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியாவை ஜாதி மதங்கள் என்ற பெயரில் நாம் பின்னோக்கி தள்ளப் போகிறோமா? அல்லது நாங்கள் சட்டப்படி உள்ள இந்தியர்கள் ஜாதி மதங்களை கடந்து சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடியவர்கள் என்பதை நிலைநிறுத்தப் போகிறோமா என்பது இந்த 3 பேர் அமர்வில் உள்ள நீதிபதிகள் முன்னால் 12ஆம் தேதி வருகின்ற 12ஆம் தேதி வருகிறது. அவர்களுடைய தீர்ப்புதான் இந்திய மக்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம்.